அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மூத்த மகனும் நடிகருமான முத்து காலமானார். உடல்நலக்குறைவால் அவரது உயிர் பிரிந்தது. இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் முத்து அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலையில் என்னை இடி என தாக்கியது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். தாய் தந்தையருக்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து விட்டேன் என்று அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் தனது அண்ணனுடைய மரணம் குறித்து இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து அவர் பேசும் பொழுது, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் முத்து அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி காலையில் என்னை இடியென தாக்கியது என்றும், தாய் தந்தைக்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து விட்டேன் என துயரம் வதைக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது இரங்கல் செய்தியில் வருத்தத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை முத்துவேலர் நினைவாக அண்ணனுக்கு முத்து என்று பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞரை போலவே இளமை காலம் முதல் நாடகங்களில் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு தொடங்கியவர் அண்ணன் முத்து என்றும் தெரிவித்திருக்கிறார். நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனக்கென தனித்தன்மையை வைத்திருந்தார். அத்தகைய ஆற்றல் வாரும் காரணமாக திரைத்துறையில் 1970ஆம் ஆண்டில் நுழைந்தவர் அறிமுகமான முதல் திரைப்படத்திலே இரட்டை வேடத்தில் நடித்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார். பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு ஆகிய படங்களின் மூலமாக தமிழ்நாட்டு ரசிகர் மனதில் நிரந்தர குடியேறினார் அண்ணன் என்று முதலமைச்சர்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு கொண்டு எழுதியிருக்கிறார். மேலும் பல நடிகர்களுக்கு வாய்க்காக சிறப்பு அவருக்கு இருந்தது என்றும், தனது சொந்த குரலில் பாடல்களை இனிமையாக பாடும் திறனை பெற்றிருந்தார் என்றும், நல்ல மனிதன் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவர் என்ற பாடத்திலும், சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடலும் பலராலும் இன்றும் மறக்க முடியாத பாடல் என்றும் அந்த சமூகத்தை நினைவு கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். என் மீது பாசத்துடன் இருந்து எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி எப்பொழுதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் என்றும், எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது அவரது வழக்கமாக வைத்திருந்தார். வயது மூப்பின் காரணமாக அவர் மறைந்தாலும் அன்பால் எங்கள் மனதில் கலையாலும் பாடல்களாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் சோகத்தோடு தன்னுடைய அந்த செய்தி குறிப்பில் இறுதியாக அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.